இப்போ ஆண்கள் வந்து முரட்டுத்தனமாக வேலை பார்த்து கைகள்லாம் காய்ப்பு பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், பெண்களோட அருமை வந்து தெரியாமல் போயிடும். பெண்களுடைய மதிப்பு குறைஞ்சி போயிடும். ஆண்கள் வந்து அவங்க வந்து உடல் உழைப்பு அது மாதிரி ஏதாவது கூலி வேலைக்கு போய் முரட்டுத்தனமாக வேலை பார்த்து கையெல்லாம் காய்ப்பு பிடிச்சிருச்சு அப்படின்னா பெண்களுடைய மதிப்பு குறைஞ்சிரும். எப்படின்னாக்கா பெண்களுடைய அருமை தெரியாது. பெண்களுடைய மதிப்பு என்னென்னா, பெண்களுடைய உடம்பு தான் பெண்களுடைய மதிப்பு. அந்த உடல் அழகு அதுதான் பெண்களுடைய மதிப்பு. உடல் அழகு, அப்போ உடல் அழகு என்பது ஆரோக்கியம் சார்ந்தது. அப்போ அந்த ஆரோக்கியமாக உடம்பை அழகாகவும் வைத்துக்கொள்வதற்கு, ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்வதற்கு ஒரு அறிவு தேவை. அதுதான் பெண்களுடைய மதிப்பு. அதனால் பெண்களுக்கு அழகு தான் முக்கியம், அறிவு தேவையில்லை. அறிவு இல்லாமல் எப்படி அழகாக வச்சுக்க முடியும்? பெண்களுக்கு அறிவு இல்லைன்னா அவங்க உடம்பை எப்படி அழகாக வச்சுக்க முடியும்? அழகாக வச்சுக்கணுன்னாக்கா ஆரோக்கியம் இருக்கணும். உள்ளுக்குள்ளே ஆரோக்கியம் இருந்தால் தான், உடம்புக்குள்ளே ஆரோக்கியம் இருந்தால் தான், இல்லை உடம்பு முழுவதுமே ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த உடம்பு அழகாக இருக்கும். ஒரு உடம்பை அழகாகவும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு அறிவு தேவை. அதனால் அழகு என்பது அறிவை உள்ளடக்கியது. அறிவுள்ளவர்களால் தான் அழகாகவும் இருக்க முடியும். அறிவுள்ளவர்களுக்கு தான் அழகும் சொந்தம், ஆரோக்கியமும் சொந்தம். ஆரோக்கியம் இருந்தால் தான் அங்கே அழகு இருக்கும். அதனால் வந்து பெண்கள் அப்பான்னா அறிவு, அம்மான்னா அன்பு அப்படிங்கிறது. இந்த மாதிரி படத்தில் பாட்டு, அப்பான்னா அவருக்கு அறிவு இருக்கும், அம்மானா அன்பு இருக்கும். அப்போ அன்புக்கு வந்து அறிவு தேவை இல்லையா? அதில் அழகுக்கு அறிவு தேவை இல்லையா? பெண்கள் அழகாக இருந்தால் மட்டும் போதும். ஆரோக்கியமாக இருந்தால் அழகாக இருக்கணும்னா அங்கே ஆரோக்கியம் இருக்கணும், அப்போ தான் அழகாக இருக்க முடியும். அப்போ ஆரோக்கியமாக இருக்கணும்னா அதுக்கு அறிவு தேவை. அறிவு இருந்தால் தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அறிவு இல்லாதவங்களால் எப்படி ஆரோக்கியமாக இருக்க முடியும்? அப்போ அறிவோட அவசியமே என்னென்னா, உடம்பை நீ அழகாகவும் ஆரோக்கியமாக வச்சுருக்கிறது தான் அந்த அறிவு. அறிவோட பயன்பாடு என்னது? உன் உடம்பை நீ எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிற, எப்படி அழகாக வச்சுக்கிற, அதுக்கு தான் அந்த அறிவு தேவை. அறிவுன்னா இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, மிகப்பெரிய கட்டிடங்களை கட்டுறது, விண்வெளிக்கு போகிறது, இப்படி ஆராய்ச்சி பண்ணுறது, இதுக்கெல்லாம் வந்து அழகு அது தேவையில்லை. இந்த ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அழகு தேவையில்லை. விண்வெளிக்கு போகிறதுக்கு உனக்கு அழகு தேவையில்லை, ஆரோக்கியம் தேவையில்லை. விண்வெளிக்கு போகிறது இந்த மாதிரி வாழ்க்கை முறைக்கு, இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை முறைக்கு அழகும் ஆரோக்கியமும் தேவையில்லை. அப்போ இந்த வாழ்க்கை முறையை பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்கள் காதலையும் குடும்பத்தையும் தியாகம் பண்ணிட்டு தான் நீங்கள் கஷ்டப்பட்டு உங்கள் தொழிலில் உழைச்சி நீங்கள் விண்வெளி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி, ஆக இந்த வாழ்க்கைக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் தேவையில்லை. நீங்கள் குடும்பமாக வாழும்போது, ஒரு காதல் அந்த மாதிரிலாம் வாழும்போது தான் உங்களுக்கு வந்து அழகு தேவை. அழகு என்பது ஆரோக்கியம் இருந்தால் தான் அங்கே அழகு இருக்கும். அதனால் வந்து பெண்களுக்கு எது மதிப்பு அப்படின்னா, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எது மதிப்பு அப்படின்னா அழகு, ஆரோக்கியம். ஒரு பெண்களுக்கும் வந்து பெண்களுக்கு மட்டும் அழகு மதிப்பல்ல, பெண்களுக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியம் என்னதுன்னா அழகு என்பது ஆரோக்கியத்தை உள்ளடக்கியது. ஆரோக்கியமாகவும் அழகாகவும் ஒரு உடம்பு வச்சுக்கணுன்னா உங்களுக்கு அறிவு தேவை. அறிவு என்பது தேவை. அது மாதிரி ஆண்களும் தங்களுடைய உடலை அழகாகவும் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆண்களின் அழகு அது ஆண்களுக்கான அழகு, அது பெண்களின் அழகு, பெண்களுடைய உடலில் உள்ள அழகு, ஆண்களுடைய உடலில் உள்ள அழகு, இரண்டிலையும் வேறுபாடு இருக்குது. பெண்களுடைய அழகு ரொம்ப கவர்ச்சியானது, ஆண்களுடைய அழகு கொஞ்சம் கவர்ச்சி வேறு மாதிரியானது. ஆண்களின் கவர்ச்சி அது, பெண்களுடைய கவர்ச்சியில் அது போட்டி போடலை, அது தனியாக. ஆண்களுக்குள்ளே போட்டி போடுறாங்க. பெண்களுடைய அழகில் போய் போட்டி போடலை ஆண் வந்து. பெண்களுக்கான அழகில் நடக்கிற போட்டி என்பது பெண்களுக்கு இடையே நடக்கக்கூடியது. ஆண்களின் அழகு அதற்கிடையே நடக்கிற போட்டி என்பது அது ஆண்களுக்கு இடையே நடக்கிற போட்டி. அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில் அழகில் போட்டி இல்லை. ஆக வந்து அழகுன்னா அது பெண்கள், அறிவுன்னா அது ஆண்கள், அழகுன்னா அன்புன்னா அம்மா, அறிவுன்னா அப்பா அப்படின்லாம் வந்து அப்போ அழகுக்கும் அன்புக்கும் அறிவு தேவை இல்லையா அப்படிங்கிற குழப்பம் எல்லாத்துக்கும் இருந்துகிட்டு தான் இருக்குது. அழகு, அறிவு, அன்பு இது எல்லாமே ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது. அது மாதிரி வீரம்னா அது ஆணுக்கு, பெண்ணுக்கு வீரம் இல்லை அப்படின்ற வீரம் அது ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது தான். எல்லாமே, அதாவது மனித பண்புகள் அத்தனையும் ஆண் பெண் இருவருக்குமே பொதுவானது. யாருக்கும் இது வீரம்னா ஆணுக்கு, அன்புன்னா பெண்ணுக்கு, அறிவுன்னா ஆணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இது தனித்தனியாலாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் அழகு என்பது ஆணுக்கும் தேவை. அழகாக இருக்கணும்னா ஆரோக்கியமாக இருந்தால் தான் அழகாக இருக்க முடியும். ஆக ஆரோக்கியம் என்பது பெண்ணுக்கும் தேவை. ஆரோக்கியமாக இருந்தால் தான் அழகாகவும் இருக்க முடியும். ஆக அழகு என்பது பெண்களுக்கும் தேவையாக இருக்குது. அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு அறிவு தேவை. அறிவு இருக்கிறவங்களால் மட்டும்தான் அழகாகவும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதனால் இந்த ரெண்டுமே, அறிவு என்பது ஆண் பெண் இருவருக்குமே பொதுவானது. அதனால் நான் வந்து ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், ஆண்கள் கைகள் வந்து முரட்டுத்தனமாக வேலை பார்த்து ஆண்களுடைய கைகள் வந்து காய்ப்பு பிடிச்சி போச்சு, மரத்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பெண்களுடைய மதிப்பு தெரியாது அப்படின்னு ஏன் சொன்னேன்னா, பெண்கள் வந்து அழகாக இருப்பாங்க, மென்மையாக இருப்பாங்க. ஒரு ஆண் வந்து
ஒரு ஆண் வந்து பெண்கள் முகத்தை, ஒரு கணவன் வந்து தனது மனைவியின் முகத்தை தடவுறான் அப்படிங்கும்போது அவன் கை காய்ப்பு பிடிச்சிருந்தா அந்த முகம் வந்து அந்த பெண்ணின் முகத்தில் உள்ள மென்மை எப்படி அவனுக்கு தெரியும்? பெண்ணின் உடம்பில் உள்ள மென்மையை அவன் எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? அவன் முரட்டுத்தனமாக வேலை பார்த்து அவன் கையெல்லாம் காய்ப்பு பிடிச்சி போயிருக்கு, மரக்கட்டை மாதிரி இருக்குது அப்படின்னா, அவன் வந்து தனது மனைவியின் உடம்பை தடவுறான் அப்படின்னா, அந்த மனைவியின் உடம்பில் உள்ள அந்த மென்மைத்தன்மையை அவன் எப்படி உணர முடியும்? அப்போது ஒரு பெண்ணின் மதிப்புங்கிறது அவளுடைய அழகு, அதில் உள்ள மென்மைத்தன்மை. பெண்ணின் அழகு என்பது பெண்ணின் உடலில் உள்ள அந்த மென்மைத்தன்மை, அதுதான் பெண்ணிற்கான மதிப்பு. அப்படி இருக்கும்போது அதை தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு ஆணோட கைகள் மென்மையாக இருக்கணும். மென்மையாக இருக்குன்னா ஒரு ஆணிற்கான தன்மையோட மென்மையாக இருக்கணும். இந்த மாதிரி மரத்து போய் மரக்கட்டை மாதிரி காய்ப்பு பிடிச்சி போயெல்லாம் இருந்துச்சுன்னா கரகரன்னு இருக்கும் கை. அந்த கையை வச்சுக்கிட்டு அவன் பெண்ணின் உடம்பை தடவினான்னா அவளுக்கு வலிக்கும், பரபரன்னு இருக்கும். என்னடா இது மரக்கட்டையை போட்டு தடவுற மாதிரி இருக்கும். அப்போ பெண்ணோட மென்மைத்தன்மையை வந்து அந்த ஆணுக்கு தெரியாது. அதனால் ஆண் வந்து தனது கைகளை எப்படி வச்சுருக்கணும்னா, அவன் எப்படி வேலை பார்க்கணும் அப்படின்னா, அந்த ஆணிற்கான ஒரு மென்மைத்தன்மை இருக்குது. அந்த கைகளில் பாதுகாக்கணும். கைகளில் இருக்கிற மென்மைத்தன்மையை ஆண் வந்து பாதுகாக்கணும். முரட்டுத்தனமாக வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காய்ப்பு பிடிச்சி போய் மரக்கட்டை மாதிரி ஆகி மரத்து போய் அந்த மாதிரி ஆயிடுச்சுனாக்கா, அது ஒரு பெண்ணின் அழகை அனுபவிக்கிற அந்த பெண்ணின் உடலில் உள்ள அந்த மென்மைத்தன்மையை அனுபவிக்கிற அந்த வாய்ப்பு அவனுக்கு இல்லாமல் போயிடும். அதனால் ஒரு ஆண் வந்து தனது கையை வந்து எப்போ வேலை செஞ்சாலும் மென்மையாக வேலை செய்யணும். ஒரு ஆணோ சரி பெண்ணோ சரி, வேலை செய்வது மென்மையாக செய்யணும். முரட்டுத்தனமாக வேலை செய்யக்கூடாது. காய்ப்பு பிடிச்சி மரக்கட்டை மாதிரி ஆகிற மாதிரி அந்த மாதிரி முரட்டுத்தனமாக வேலை பார்க்கக்கூடாது. உழைப்பில் வந்து ஒரு மென்மை இருக்கணும். கையெல்லாம் காய்ப்பு பிடிச்சி போகக்கூடாது, மரக்கட்டை மாதிரி ஆகிடக்கூடாது. ஆண் வந்து ஆணிற்கான தன்மை, அதில் ஒரு மென்மை, அது வந்து ஆணின் கைகளில் இருக்க வேண்டும், அந்த உள்ளங்கைகளில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் ஒரு பெண்ணை தடவும் போது அந்த பெண்ணின் உடலில் உள்ள அந்த மென்மை தன்மையை வந்து அவன் உணர முடியும். அப்போ தான் பெண்ணின் மதிப்பு என்னன்னு தெரியும். பெண்கிறவ எவ்வளோ, அவளுடைய அழகு, அவளுடைய மென்மைத்தன்மை, அது எவ்வளோ இன்பம் தரக்கூடியது அப்படிங்கிறத அந்த ஆண் உணர்வான். அதனால் வேலை செய்யும்போது இந்த முரட்டுத்தனமாக வேலை செய்யக்கூடாது. முரட்டுத்தனமாக வேலை செஞ்சு கையெல்லாம் காய்ப்பு பிடிச்சிருக்கோம், அதை போய் பெருமையாக காட்டக்கூடாது. அந்த மாதிரி காய்ப்பு பிடிச்ச கையோட நீ உனது மனைவியை நீ தடவினால், அன்பாக தடவும் போது அவள் அழுது விடுவாள், பரபரன்னு இருக்கும், ரத்தம் கூட வந்துடும். அதனால் எப்போ வந்து முரட்டுத்தனமாக வேலை பார்க்கக்கூடாது. அந்த கைகள் வந்து கைகளில் உள்ள மென்மைத்தன்மையை பாதுகாக்க வேண்டும். ஒரு கையை பார்த்தாக்கா ஒரு ஆண் வந்து முரட்டுத்தனமானவனா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு. அதாவது இப்போ வந்து முரட்டுத்தனமானவனா இல்லையான்னு ஒரு ஆண் கைகளை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இப்போ வந்து உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிற வழக்கம்லாம் நிறைய வந்துருச்சு. அதனால் எல்லா ஆண்களும் கடந்த காலங்களில் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா ஆண்களும் விவசாயம் பார்த்தாங்க. அப்போ வந்து எல்லா ஆண்களும் வந்து மம்பட்டி பிடிச்சி வேலை பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவனுடைய கைகளை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். எவனுடைய கைகள் மரக்கட்டை மாதிரி காய்ப்பு பிடிச்சி போய் காஞ்சி போய் இருக்கோ, அப்போ அவன் வந்து முரட்டுத்தனமானவன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். முரட்டுத்தனமான ஒரு வேலைக்காரன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். யாருடைய கைகள் கொஞ்சம் மென்மையாக இருக்குது அப்படின்னா, ஒரு ஆணின் தன்மையோடு அது மென்மையாக இருந்தால் அவன் கொஞ்சம் மென்மையானவன், அவனோட முரட்டுத்தனமான இயல்பு இல்லை அப்படின்னு அதை ஒரு அளவீடாக வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் இப்போ கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எல்லோரும் உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட வேலைகளை செய்வதில்லை. எல்லோரும் அலுவலகத்தில் உட்காந்து வேலை பார்க்குறாங்க. அலுவலகத்தில் உட்காந்து வேலை பார்க்குறவங்க எல்லோரும் மென்மையானவங்களும் கிடையாது. அங்கேயும் மூளை உழைப்பை வைத்து முரட்டுத்தனமான வேலைகளை செய்கிறவங்களும் இருக்காங்க. அதனால் அதே நேரத்தில் அழகுன்னா என்ன அப்படின்னா, உடல் உறுதியாக இருக்கணும். ஒரு உடல் உறுதினா கைகளில் இப்போ வயிற்றில் பார்த்தா 6 பேக்லாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி உறுதியாக இருக்கணும். அதுதான் அழகு. அது மாதிரி கைகளும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். கைகளும் இப்படி கட்டுக்கட்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறாங்கல்ல, ஆண் அழகன் அது மாதிரிலாம் காட்டுறாங்க. ஆண் அழகன்னா ரொம்ப பாடி பில்டு பண்ணுறது, அப்படி கையை வந்து விரிச்சிக்கிட்டு அப்படி ஒரு மாதிரி நடந்து போகிறதில்ல. ஒல்லியாகவே இருக்கணும், ஆனால் உடம்பு உறுதியாக இருக்கணும். வயிறு எல்லாம் உடலில் வந்து கட்டு இருக்கணும். அப்படி 6 பேக்குன்னு சொல்கிற மாதிரி ஒல்லியாக இருக்கணும். அந்த மாதிரி தான் ஆண்களும் பெண்களும் 2 பேருமே இருக்கணும். இதுதான் அழகு. இந்த மாதிரி ஒரு உடம்பை அழகாக வச்சுக்கணும் அப்படின்னா, உடம்புல ஆரோக்கியம் இருக்கணும். நோய் இருந்தால் இது சாத்தியம் கிடையாது. அப்போது இதுதான் உடல் அழகுன்னா வெறுமனே பவுடர் போட்டு பொட்டு வச்சு லிப்ஸ்டிக் போட்டு தொப்பையை மறைச்சிக்கிட்டு அதுக்கு ஒரு நல்ல ஆடைகள் அது கிடையாது. அழகழகான ஆடைகளை அணிந்து கொள்வது, அப்புறம் போய் நல்லா மேக்கப் போடுற, அதுக்கு பேர் அழகு கிடையாது. உண்மையான அழகுங்கிறது என்னென்னா, உடம்பு உறுதியாக இருக்கணும், நோய்கள் எதுவும் இருக்கக்கூடாது, ஆரோக்கியமாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். நல்ல கைகள்லாம் வந்து
ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே வந்து கைகள் கால்கள் எல்லாமே வந்து நல்ல வயிறு பகுதி நல்ல வயிறு பகுதியெல்லாம் தொப்பை எதுவுமே இருக்கக்கூடாது, உறுதியாக இருக்கணும். வயிறு வந்து உறுதியாக இருக்கணும். நல்ல படிக்கட்டு இருக்கிற மாதிரி 6 பேக் அந்த மாதிரி சொல்கிறேன். அதுதான் உடல் அழகு. அப்படி நீங்கள் உடலை அழகாக வச்சுக்கணுன்னா உடம்புல நோய் இருக்கக்கூடாது, ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படி ஒரு உடலை வந்து அந்த மாதிரி அழகாக வச்சுக்கணுன்னா அறிவு இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அறிவு இல்லைனாக்கா அந்த மாதிரியான ஒரு உடல் அழகை யாரும் உருவாக்கவே முடியாது. அதனால் உடலை அழகாக வைத்துக்கொள்வதற்கு கண்டிப்பாக அறிவு தேவை. அறிவு இருந்தால் மட்டும்தான் உடம்பை அழகாக வச்சுக்க முடியும். ஆரோக்கியமாக நோய் இல்லாமல் வாழணும், ஆரோக்கியமாக வாழணும். அப்போ தான் அந்த உடம்பு அழகாக இருக்கும். அப்போ அதுக்கு அறிவு தேவை. இன்றைக்கி நோய் இல்லாமல் வாழணும் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய அறிவு தேவை. நோய் இல்லாமல் வாழ்கிறாங்க பாருங்கள், அவங்க வந்து மருத்துவர்களை விட மேலானவர்கள். ஏன்னா மருத்துவர்களுக்கே நோய் இல்லாமல் எப்படி வாழ்கிறது, நோய்களை எப்படி குணப்படுத்துறது அப்படிங்கிற ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கும்போது இங்கே வந்து நோய் இல்லாமல் உடலை உறுதியாக வைத்து கொண்டு வாழ்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எவ்வளோ பெரிய ஆள், மருத்துவர்களுடைய மேலானவர்கள் தானே அவங்க. மருத்துவர்களை விட அவர்கள் மேலானவர்கள். நோய்கள் எதுவும் இல்லாமல் உடலை உறுதியாக வைத்து கொண்டு அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல 6 பேக் அப்படிலாம் வச்சு அழகாகவும் ஆரோக்கியம் அப்படின்னா அவங்க என்ன மருத்துவர்களின் அறிவை விட மேம்பட்ட அறிவை உடையவர்கள். மருத்துவர்கள்லாம் இங்கே நோயை எப்படி குணப்படுத்துறதுன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இங்கே ஒரு குறிப்பிட்ட பேர் என்ன பண்ணுறாங்க, உடம்புல எந்தவித நோயும் இல்லாமல் உடலை உறுதியாக நல்ல 6 பேக்லாம் வச்சு, இந்த ஆணழகன் பெண்ணழகி அந்த மாதிரி சொல்கிறேன், அந்த மாதிரியெல்லாம் உடம்பை அழகாக மாற்றி நல்ல உறுதியாகவும் அழகாகவும் வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆரோக்கியமாக, உடம்புல நோய்கள் எதுவும் இல்லாமல். அதற்கு அவர்கள் உணவு கட்டுப்பாடெல்லாம் கடைபிடித்து உடம்புல நோய் எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் உறுதியாகவும் வைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி அவர்கள் ஆனால் வந்து அங்கே இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா நோய்களை எப்படி குணப்படுத்துவதுன்னு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. இவர்கள் அதை கடந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. உடம்புல எந்த நோயும் இல்லாமல் உடலை அழகாகவும் உறுதியாகவும் வைத்துக்கொண்டு மருத்துவர்களை கடந்து சிந்திக்கிறவர்கள் யார், இந்த மாதிரி நோய் இல்லாமல் உறுதியாகவும் அழகாகவும் உடலை வைத்துக்கொள்கிறார்கள் அல்லவா, ஆரோக்கியமாகவும் உடலை வைத்துக்கொள்கிறார்கள் அல்லவா, அவர்கள் வந்து மருத்துவர்களை கடந்து சிந்திக்கிறார்கள். அதனால் மருத்துவர்களை விட இவர்கள் தான் மேம்பட்ட அறிவு உடையவர்கள்.